வெல்கம் டு இன்ட்ரோடெக் தமிழ் யூடியூப் சேனல். உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறது எப்படி, எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம், இந்த அப்ளிகேஷனோட சிறப்பு என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். VPNews24 இந்த அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பயன்படுத்துறது, இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா பிடிக்கலனாலும் கமெண்டில் எப்படி தெரிவிக்கிறது, ப்ளே ஸ்டோர் வழியாக பீட்டா டெஸ்டராக எப்படி மாறுறது, ஒரு நியூஸை எப்படி ஷேர் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுறேன். VPNews24 என்பதை சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனாக இது வரும். இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த VPNews24ல் தமிழ் நியூஸும் இருக்குது, இங்கிலீஷ் நியூஸும் இருக்குது, லைவ் கிரிக்கெட் என்ற ஆப்ஷனும் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் என்பதை கிளிக் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். செய்தி பிரிவுகளில் நிறைய பிரிவில் செய்தி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன மாதிரியான ஹெட்டிங்கில் நீங்கள் வியூ பண்ணணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். மாவட்ட செய்திகள் என்பதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாவட்டம், இந்தந்த மாவட்டத்துலேருந்து எனக்கு நியூஸ் தேவை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாவட்டத்தை எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி செலக்ட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துட்றேன். பிடித்த மாவட்டங்கள் என்ற ஹெட்டிங் கீழே திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை வந்திருக்கு. இப்போ புதுக்கோட்டை நியூஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா புதுக்கோட்டை என்பதை கிளிக் பண்ணாலே டைரெக்டாக இங்கே புதுக்கோட்டை சார்ந்த செய்திகளை உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறாங்க. தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகள் வேணும்னா செய்தி பிரிவுகளில் தொழில்நுட்பம் என்ற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணாலே அதற்கு தகுந்தார் மாதிரியான செய்திகள் இங்கே டிஸ்பிளேக்கு வருது. ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் எது மாதிரி தகவல்கள் வேணுமோ அதை படிச்சுக்கலாம். மேலே விளம்பரம் என்ற டாபிக் இப்போ புதுசாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது என்ற செய்தியை கொடுத்துருக்குறாங்க. இந்த செய்தி வழங்கிய இந்த VP நியூஸ் நிறுவனத்தாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை எங்கள் மாணவர்கள் சார்பாகவும் எங்கள் ஆசிரியர்கள் சார்பாகவும் பணியாளர்கள் சார்பாகவும் தெரிவிப்பதில் மிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணாலே பள்ளியை பற்றிய செய்திகள், பள்ளியில் சிறப்பு செய்திகள், தொடர்புக்கு என்ற ஹெட்டிங் எல்லாம் வருது. சமூக அக்கறையோடு செய்யக்கூடிய விளம்பரமாக தான் இது இருக்குது. மக்களுக்கு எந்த ஒரு விளம்பரமும் இல்லாத அளவுக்கு செய்தி வழங்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் செயல்படுறாங்க. ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இது மாதிரி ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸில் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா நிறைய ஆட் வரும். ஸ்கிப் ஆட் கொடுக்கணும். அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டா தான் அடுத்தது அப்ளிகேஷனுக்குள்ளேயே நம்ம மூவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பட்சியில் இது ரொம்பவே நமக்கு சப்போர்ட்டடான, இது மாதிரி டிஸ்டர்ப் இல்லாத ஒரு சூப்பர் அப்ளிகேஷனாக இருக்குது. மேலே 9 டாட்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா இதில் சில ஹெட்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு ரிலேட்டடான தகவல்களையும் செக் பண்ணிக்கலாம். பேக் கொடுத்துட்டு மோர் ஆப்ஷன் இருக்குது, 3 டாட், இதை கிளிக் பண்ணலாம். செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு தீம்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குனாலும் மாற்றிக்கலாம். இந்த தீம்ஸ்குள்ளே லைட், டார்க் என்ற ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிக்கலாம். நியூஸ் கார்ட் ஸ்டைல் உங்களுக்கு தகுந்தார் மாதிரி இதை வடிவமைச்சிக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. சூஸ் ஆப் ஃபாண்ட் என்ற ஸ்டைலில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்வையற்றவர்கள் அல்லது பார்வையில் குறைபாடு இருக்கிறவங்க இந்த அப்ளிகேஷனை வியூ பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்வையற்றவர்களுக்கு மட்டும் இல்லாமல் குறைபார்வை இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. நீங்கள் இதில் தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் வடிவமைச்சிக்கலாம். செட்டிங்ஸ் சரியில்லை, எங்கே போய் எதை மாற்றணும்னு தெரியல அப்படின்னா ரீசெட் என்ற ஆப்ஷனை கூட கொடுத்துக்கலாம். பேக் கொடுத்துட்றேன். கீழே 5 பேஜஸ் இருக்குது. ஹோம் பேஜ், நியூஸ் பேஜ், லைவ் பேஜ், அலர்ட் பேஜ், கிரிக்கெட் லைவில் ஓடுதுன்னா அதோட ஸ்கோர் பற்றி இங்கே தெரிஞ்சுக்கலாம். அலர்ட் என்ற பேஜை கிளிக் பண்ணோம்னா என்னென்ன நியூஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், படிக்காத நியூஸ்னால் என்னென்ன அப்படின்றத இங்கேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதெல்லாமே படித்த நியூஸு ஹைட் ஆகிருக்கு. ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஹைட் ஆகாமல் இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே இன்னும் நம்ம வாசிக்கலை. தருமபுரியில் உரிமம் எதுவும் இன்று இந்த நியூஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூஸை படிச்சுட்டு பேக் போனேன் அப்படின்னா தருமபுரியில் என்ற இந்த நியூஸ் நான் படித்த மாதிரி காமிக்குது. அடுத்ததாக லைவ் பேஜ். லைவில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனலெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்தும் நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் நியூஸ் எல்லாமே. நியூஸ் என்ற டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்த சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அதில் இருக்கக்கூடிய நியூஸ்களையும் இங்கேருந்தே நீங்கள் வாசித்துக்கலாம். இடத்தந்தி, தினமலர், தினகரன், தினமணி, மாலை மலர், தி ஹிந்து, விகடன், இது மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர் சேனல்ஸ், நியூஸ் டிவி இது மாதிரி செய்திகளையும் இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். தினத்தந்தி என்பதை கிளிக் பண்ணோம்னா தினத்தந்தியில் வெளியான செய்திகள் எல்லாம் இங்கே இடம்பெறும். இங்கேருந்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் மேலே பேஜ் கொடுத்துருக்குறாங்க. சற்று முன் தேசிய செய்திகள்,
லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணோம்னா மாநில செய்திகள், திரும்ப லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி உலக செய்திகள், கிரிக்கெட், கால்பந்து, டென்னிஸ், இது மாதிரி நிறைய ஹெட்டிங்கில் அனைத்து செய்திகளையும் இங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். ஹோமுக்கு வந்தோம்னா நமக்கு பிடித்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுறதுக்கும் செய்திகளை பிரித்து வச்சுருக்கிறாங்க. எந்தெந்த செய்திகளை பார்க்கணும் அப்படின்றதும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த அப்ளிகேஷனை நீங்களும் பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு எப்படி இந்த அப்ளிகேஷன் இருந்தது என்பதை மறக்காமல் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கமெண்ட் கொடுத்தோம்னா இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை சர்ச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேட் திஸ் ஆப் என்ற ஹெட்டிங் இருக்கும். இதில் 5 ஸ்டார் இருக்குது. எத்தனை ஸ்டார் வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸ்டார் கொடுத்துட்ட பிறகு டிஸ்கிரைப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு குட்டா பேடா, எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். என்னோடய கான்செப்டில் இது வெரி யூஸ்ஃபுல். அதனால் வெரி யூஸ்ஃபுல் கொடுத்துட்டு மேலே போஸ்ட் என்ற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங் கொடுத்துருக்குறாங்க. டன் என்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு வெளியில் வந்தோம்னா இந்த அப்ளிகேஷன் 4.3 ரேட்டிங் இருக்குது. இந்த ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. 10K பீப்புள்ஸ்க்கு மேலே இதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் சூப்பரான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தினவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கும். அவங்களோட ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஜாயின் த பீட்டா என்ற ஆப்ஷன் இருக்குது. ஜாயின் த பீட்டா அப்படின்னா அப்ளிகேஷன் புது அப்டேட் வரும்பொழுது டெஸ்டிங் கொடுப்பாங்க. அந்த டெஸ்டிங்கில் நீங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணலாம். இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் த பீட்டா என்ற ஆப்ஷன் கீழே ஜாயின் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் என்ற திரும்ப ஒரு பட்டன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் பீட்டா டெஸ்டராக மாறலாம். இந்த அப்ளிகேஷனை மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தால் மட்டும் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துங்க. நண்பர்களுக்கு நியூஸை ஷேர் பண்ணனாலும் ஒரு நியூஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே அடுத்தடுத்த பேஜுக்கு போகிறதுக்கான அடுத்தடுத்த நியூஸை பார்க்கறதுக்கான டேப் இங்கேவே இருக்குது. நீங்கள் பேக் போயிட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹெட்டிங்லேயே முன்னாடி நியூஸு, பின்னாடி நியூஸ், ஃபஸ்ட் நியூஸு, நெக்ஸ்ட் நியூஸு பார்த்துக்கிறதுக்கான பட்டன்ஸ் எல்லாம் இங்கேவே இருக்குது. இந்த நியூஸ்க்கு ஹார்ட் கொடுக்கறனாலும் ஹார்ட் கொடுத்துக்கலாம். இந்த நியூஸை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணுன்னாலும் ஷேர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அலோ என்ற ஆப்ஷனை கேட்குது. அலோ கொடுத்துட்டோம்னா எந்த மீடியா வழியாக நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, எந்த சோசியல் மீடியா வழியாக ஷேர் பண்ண போகிறீங்க என்பதை கேட்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்ஸ்அப் வழியாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய நியூஸ் இங்கே நான் ஷேர் ஆகிடுச்சு. ஷேர் பண்ண நியூஸ் இப்படி தான் இருக்கும். எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் சோசியல் மனப்பான்மையோட உதவும் மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய இந்த படைப்பாளர்களுக்கு உங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.